வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும். ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70 80ஸ்க்கான காஸ்டியூமு, ஒரு 32 இன்ச்சு பெல்ஸு, ஒரு நீல காலரு, இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா, வாங்க வந்து உட்காருங்க, வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க. பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதற ஆளுங்க. இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல, எங்க டயலாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்மளை வந்து தம்மு போடுறீங்களா அப்படின்னு. கனி வந்து மிக கடினமான உழைப்பாளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய படிப்பான், நிறைய படித்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, கனியானா சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அங்கே என்ன பண்ணுறாரு கனி வந்து, ஒரு அந்த வாடிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர், நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி, செல்வமணி அண்ணன் சொன்னது மாதிரி குண்டூசி இல்லைன்னு வேறு ஏதாவது செய்ய மாட்டேன். டைலாக்லாம் எழுதிட்டு போயிடுவேன், வேறு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. அப்போ அங்கே ஒரு புது ஆர்டிஸ்ட், அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம். யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு. அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக, ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை. அப்போ நடிக்கவே மாட்டேன்றான் கனி, உள்ளியா அவனுக்கு அப்படின்னா. இவன் போய், தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவன் போய், இல்லையா அப்படி இல்லையா அப்படி. என்னடா அவனை போட்டு உருவிட்டே இருக்க நீன்னு போய் சப்புன்னு ஒரு அடியை போடுவேன். நீ போய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது, நீ வரலன்னா இங்கிட்டு வாடா அந்த பக்கம். சும்மா அவனை போட்டுக்கிட்டுன்னு இப்படி சத்தம் போட்டு, ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான். அவனுக்கு ஃபைல் எடுத்து நல்லா 2 அடி டம்முன்னு போட்டவுடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. கனியை திட்டினதில் கனிக்கு வந்து, கனி ரொம்ப இளகிய மனசுக்காரன் தான், காய்ச்சல் வந்துடுச்சு. பொன்வண்ணே சொல்கிறாரு, சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்பா அப்படின்னா, கனி ஊருக்கு வந்துட்டோம் 2 நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னன்னு. அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று, அப்படி தானே, தங்க வேட்டை. திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன். என்னையா கனி, நான் உன்னை வச்சு படம் பண்ணணுன்ட்ருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்டர்னா நிற்றேன். இல்லைண்ணே நான் அதை போகிறேண்ணே அப்படின்னா. சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். கேட்கலை. அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. நான் சொன்னப்போ கேட்கலை. ஆனால் அதே மாதிரி தான் நடிக்கிறதுக்கும் கனியை முதல்ல அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் வந்து கார்த்தி தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து நிற்பான். அப்போ தான் கனி சீக்கிரம் அந்த கைலியை கட்டிட்டு துண்டை போட்டுவானா. ஐயா நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போல இருக்குன்னு. நீ வாயா, நீ வந்தால் தான் சரியாக இருக்குன்னா வந்து நின்னா கனிக்கு கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து கனி அவ்வளோ யோசிச்சு, ஆனால் அன்னைக்கும் கனி திட்டு வாங்கிட்டு தான் அப்புறம். ஆனால் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த சீன் ஒரு 5 நாள் எடுத்தோம். அது ஏன் சொல்கிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த கனியாக இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரமாதப்படுத்தலாம். எனக்கு ஆரம்பகால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதாவது கனியுடைய நடிப்பு, இப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனாக வேறு நிற்குது. ஏன்டா நெஞ்சை நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா, அதெல்லாம் சிவாஜி சார் காலத்தில் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சமாக அதை இறக்குங்க கீழே சொல்கிற அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி, வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும்.
ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போதே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70, 80ஸ்க்கான காஸ்டியூமு, ஒரு 32 இன்ச்சு பெல்ஸு, ஒரு நீல காலரு இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க, வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க. பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதற ஆளுங்க. இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல, எங்க டயலாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்மளை வந்து தம்மு போடுறீங்களா அப்படின்னு, இருறா டயலாக் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். இவன் முதல்ல பார்த்துறான், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு கரெக்டாக ஷாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்று வச்சுருப்போம். ஷார்ட் ரெடின்னு அவசரமாக அந்த விற்க மாட்டுவான். அது ஒழுங்காக கூட நிற்காது. அண்ணே விடுங்கண்ணே, அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க. ஸோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாப்பிட்ற சீனு, நான் ஆண்ட்ரியா இவ்வளோ ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம், எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும். அவன் டைலாக்கை கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் என் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான். எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே என் டைலாக்கும் எடுத்து கொடுக்குறான். நான் அசந்துட்டேன். நான் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சு மிட்டாய் வண்டி தான் ஞாபகம் தான் வருது. அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே. அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போன உடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி 2 பேரும் சொன்னது, என்ன ஒரு 3 நாள் தாங்குமா, அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தேடணும் இந்த படத்துக்கு இவங்க, ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா, இது தாங்காதுன்னு. அப்புறம் 3-4 நாள் போனோடனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்பில். இப்போ அதுக்கு அடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான். இவனை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது. இப்போது சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காந்தா தெலுங்கு தானே, தமிழ் தெலுங்கு. அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். ஏன்னா இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு டைரக்டர் கேரக்டர் அதானே, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவன் வந்து இப்போது அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான் ஆக்டிங்கை. ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய கடின உழைப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கேருந்து எங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சரியாக சேர்ந்துருக்கான். அப்போ நான் சொல்கிறது, எங்கிட்டேருந்து கோச்சிட்டு போனால் நான் நினச்சது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு. ஆனால் அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான் அப்படின்றது தான் இங்கே நான் உணர்றது. ஸோ இப்போ அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. அதனால் கனி, உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த அவர் ஹீரோவை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு. அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு. மரகத நாணயத்தை எடுத்த சரவணன், பேச்சுலர் எடுத்த சதீஷ்ன்னு, அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்கள் புள்ள தேவ் வந்து ஹீரோவாகிட்டார். அவர் சொன்னார், நம்ம எல்லாரும் அவங்கெல்லாம் இருக்கணும் இந்த மேடையிலன்னு நான் ஆசைப்பட்டேன்னு. வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கையாக இல்லைன்னு இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னால் அது உனக்கான பாதை இல்லை, யாரோ போட்ட பாதைன்னு. அப்போது நீ போகிற பாதையில் இடைஞ்சல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணால் தான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும், உனக்கான பாதையாக இருக்கும்னு. அதனால் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க, ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கெல்லாம் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோடய 14 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்றதே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான், இப்படி ஒரு ஆளாக இருப்பான்றது தெரியாது. எங்கள் அம்மாவும் பெருசாக அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது. என்னுடைய பயணமே வேறு. அதனால் நம்ம நினைக்கிறது போல் வாழ்க்கை இருக்காது. பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்கும்போது சினிமா இன்னும் கூடுதல். நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது. நம்ம பல கற்பனைகளில் வந்திருப்போம். திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன், ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க? அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு, ஹீரோயின்கிட்ட இது பேசிட்டு, இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான். கடைசியில் வந்தால் யாருக்கிட்டையுமே பேசுகிறதில்ல, கேமராமேன்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல். இங்கே வந்து அந்த வேகம், அந்த 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 கால் சீட்டுன்ற சொல்கிறது, அந்த நேரம், 150 பேரை மேனேஜ் பண்ணுறது, இதில் போய் சிரிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை. நான் என்னை அப்படி மாற்றிக்கிட்டேன். அதனால் வாழ்க்கை உங்களை மாற்றிடும். நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சாம் என்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கான், கனிக்கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் 2 பேருடைய பாணி இருக்கான்னு தெரியலை. அவன் என்ன மாதிரி ஜானரில் படம் எடுத்திருக்கான்றது அது பார்த்தா புதுசாக இருக்குது. ஸோ 2மே இல்லாமல் இப்போ கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிமிர்ந்தல் மாதிரி இல்லை, என்னுடைய பருத்திவீரன் மாதிரியும் இல்லை. அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும். அதுக்கு காரணம் உங்கள் இவ்வளோ பேருடைய நம்பிக்கை. ஃபைட் மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க. எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் வந்து ப்ரேயரை விட்டதே கிடையாது, விடவே மாட்டேன். கோபி எல்லாரும் கடைசியாக கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். பார்த்த உடனே முகம் மலர பேசுவது, நம்பிக்கையோடு பேசுவது. அதனால் கோபி வாழ்த்துக்கள். கோபி கனியும் அப்படி தான் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிஷியாக மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது. அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்கிறான். நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானே. நான் ஒரு மேடையில் வேற சொல்லிவிட்டேன். எந்த மேடையில்? நிமிர்ந்து நில் தானே. எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு. நான் ஆமாம், அதை நான் என்ன சொல்லிட்டேன், நான் எப்பயும் அவங்ககிட்ட பேசுகிறது தான், ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா, நீ நம்பியார் தானடா, ஆனால் நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து நில் ஆடியோ ரிலீஸில். அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, இவர் இப்படி சொன்னால் நான் போய் என்ன நினைப்பாங்க, நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்னது மாதிரி இன்னும் நவுட்டு தெரியும். நாங்கள் ஒரே அறையில் இருந்த ஆட்கள் 2 பேருமே ஒன்றா இருந்தது. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன். ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்கு, நம்ம தான் தப்பாக நினைச்சிட்டோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவுக்கு. அதாவது ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா, தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது. தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது தான் அது பெருமை. ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம், அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்தது. அதுபோல் எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தான் நாங்களும் லைவாக இருக்கோன்றது தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, இப்போது பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து. அது மாதிரி இப்போ இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலன்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது. அப்போ என்னுடைய உதவியாளரை அப்போ அந்த பெருமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துக்கள் சாம், உன்னுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும். உங்களோட ராம்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும், இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். வேறு யாரையும் நான் விடலைன்னு நினைக்கிறேன். நன்றி.